உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தில் அபிபி படம் நேத்தே பார்த்தாச்சு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. காரணம் என்னென்னா, இது ஒரு இந்த படத்தினுடைய டிசைன், இதனுடைய ட்ரெய்லர், டீசர்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்க ஒரு இஸ்லாமியர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. ரெண்டாவது எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் மீரா கதிரவன் அவருடைய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி. பொதுவாக முதல் பட இயக்குனர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் அவள் பெயர் தமிழரசி படத்தை பார்த்தீங்கன்னா, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாவலான படமாக இருக்க ஒரு தோல்பாவை கூத்த பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. முதல் பட இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய துணிச்சல்லாம் உண்டா அப்படின்னா, அதுதான் இவ்வளோ காலத்தை கொண்டு வந்து அந்த அவள் பெயர் தமிழரசிக்கு அப்புறம் விழித்திருன்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் மூன்றாவது படமாக இந்த அபிபி படத்தை பண்ணியிருக்காரு. அபிபி அப்படின்றது அரபிக் சொல்ல என் பிரியமானவளே, என் அன்பானவளே அப்படிதான். ஓகே, அபிபி இந்த படத்தினுடைய கதை என்ன? கடையநல்லூர், செங்கோட்டை இந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை, அந்த குடும்ப சூழ்நிலையை, குடும்ப முறைகளை, அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிற படமாக அது இருந்தது. குறிப்பாக கஸ்தூர் ராஜா அவர் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் மனைவி, மகன், அப்புறம் அவர் தம்பி, இப்படி இருக்கிற அவர் ஒரு கைத்தறி நெசவு, அதாவது லுங்கி, அந்த லுங்கியை கையிலேயே நெய்வாங்க. இப்போலாம் நிறைய விசைத்தறி வந்துடுச்சு. அப்படி நெஞ்சு கொண்டு போய் அந்த ஊரே பெரும்பாலும் அந்த லுங்கி தறி நெய்கிறவங்க தான் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க காசு கொடுப்பாரு. அதை வச்சு ஒரு சொற்ப வருமானம், அந்த சொற்ப வருமானத்தில் ஒரு தனக்கு பிடித்தமான ஒரு தொழில் அவர் செய்வார். அதை தாண்டி அந்த பாரம்பரியமான வீடு, அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். பொதுவாக அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த பொருளாதார தேவைக்காக ஃபாரின் போய் கல்ஃப் கண்ட்ரிக்கு போவாங்க. அப்படி அவர் தம்பி கிளம்புவார். கஸ்தூர் ராஜாவுடைய தம்பி திருமணமாக புதுசில் திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கல்ஃபு கிளம்புவார். அவர் வேணான்னு சொல்லுவார், கிளம்பிடுவாப்பில். கிளம்பின பிறகு இவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பெரிய அளவில் இல்லை, அந்த லுங்கி தறி பெருசாக இதுவாகலை. அவர் கூட விசைத்தறியெலாம் வந்தாச்சுன்னுவாங்க. குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள அந்த இஸ்லாமியர்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் பழகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற இந்து குடும்பங்களும் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. குறிப்பாக கஸ்தூர் ராஜா அவருக்கு ஒரு நண்பர் இருப்பார். அவர் ரொம்ப அன்னோன்யமாக பேசுவார். இவர் ஏதாவது ஒரு சோகமாக ஒரு மனப்பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால், இவருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க போய் பேசுவார். அப்புறம் கஸ்தூர் ராஜா அவருடைய மகனை வாங்க மருமகன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல. இப்படியா ஒரு ஒற்றுமை அவருக்குள்ளே உண்டு அப்படின்ற ஒரு விஷயம். பொதுவாக இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னா தமிழ் சினிமாவில் கசான் கான், அம்ஜத் கான் இப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு அவர் கையில் ஒரு மிஷின் கன்னை கொடுத்து அப்படி அது ஒரு மாதிரி கொண்டு போய் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது அந்த மாதிரியான கதையே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பகுதியில் உள்ள ஒரு இஸ்லாமிய தமிழ் குடும்பம், அவருடைய அந்த பொருளாதார தேவைக்காக தொடர்ச்சியாக அவர் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பொருளாதார ரீதியாக அவர் வளர்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி அப்படின்னு இதற்கு இடையில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இயக்குனர் சொல்லியிருப்பார். குறிப்பாக கஸ்தூர் ராஜா அவருடைய மகன், அவருக்கு ஒரு விருப்பமான பெண், அதே சமுதாயத்தை சேர்ந்த பெண். முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஏன்னா லவ்னு ஒன்று வேறு மாதிரி எதாவது இருந்துச்சு, அதே சமுதாயத்தை சேர்ந்த பெண். அதில் கூட கொஞ்சம் அந்த சமுதாயத்தில் கூட ஏற்றத்தாழ்வு உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. அதுலேயும் கொஞ்சம் வசதி கம்மியானவங்க, வசதியானவங்க இப்படி இருப்பாங்க. அந்த பெண்ணை இவர் விரும்புவார். அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா சிரிக்கும், இது பண்ணும். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை பார்க்க போவார். போகிற நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துடும். அதுதான் இன்ட்ரோல் பிளாக். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, என்ன நடந்தது, அதுதான் இந்த அபிபி படத்தோட கதை. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு இஸ்லாமிய கதை அப்படின்னா இது ஏதோ ஒரு அவங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய கதையாக இருக்குமோ, இல்லை இது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமோ, இல்லை ரெண்டு மதத்திற்கான ஒரு பிரச்சனையை கொண்டு சேர்க்குறாங்களோ, இல்லை இந்த பம்பாய் மாதிரியான ஒரு இந்து பையன் இஸ்லாமிய பெண்ணை, இல்லை இஸ்லாமிய பெண் இந்து பையனை, அது மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. இந்த படம் முழுக்க என்னென்னா, ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய ஒரு பகுதியில் மொத்தமாக வாழக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்குள் நடக்கிற அந்த குடும்ப சூழ்நிலை, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாரம்பரிய முறை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு பெருநாளுக்கு பிரியாணி செஞ்சு தனக்கு பிடித்தமான இந்து குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது, அவங்க சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறது அப்படி ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிறது. அப்புறம் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறது இன்றைக்கி யாரும் உழ வைக்காதீங்க,
இன்றைக்கி வந்து இங்கே வந்து சாப்பிட்ணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒற்றுமை இருக்கட்டும். இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, இப்படி ஏமாற்றிட்டு போறியே, நான் போய் ஜமாத்தில் சொல்கிறேன், இப்படி ஏற்றத்தாழ்வுகள் அவருக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கொண்டு வர படமாக அந்த படம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கஸ்தூர் ராஜா. ஏன்னா இந்த கஸ்தூர் ராஜாவை இந்த படத்துக்கு ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு இயக்குனர் மீரா கதிரவன் பல பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காரு. வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் என்னால் எடுக்க முடியும், அதை தாண்டி வந்து நர்சுதீன் ஷா மாதிரியான பெரிய பெரிய பாலிவுட் ஸ்டார்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ஆசை தான், பிச்சு உதறிடுவாங்க. ஆனால் பட்ஜெட் அவங்களுக்கான சம்பளம் அவங்க வந்து நடிக்கிறதுக்கான விஷயம்லாம் இருக்குல்ல. தமிழ்லேயே கூட நீங்கள் பேர் சொல்ல விரும்பலை, சில முன்னணி நடிகர்கள்லாம் கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு கடைநல்லூர்ன்ற ஒரு ஊருக்குள்ளேயே எடுத்த படம் அது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்போது இதுக்கு நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு முகம், நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்போது கஸ்தூராஜ் சார் கரெக்டாக இருந்தார். அவர் கூட இல்லைப்பா எனக்கு நடிப்பே வராது, வேணாம்பா விட்டுருப்பா, நான் டைரக்டர்ப்பா அப்படின்னு, இல்லை சார் நான் நடிக்க வைக்கிறேன் வாங்க அப்படின்னு. அப்புறமா தம்பி நான் ஒரு 2-3 நாள் நடிப்பேன், எனக்கு நடிக்க வரலன்னா ஓப்பட நீ அமுச்சு விட்டுரு அப்படின்னு. ஆனால் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பான மிக மிக யதார்த்தமாக நடித்திருக்கிறார் கஸ்தூர் ராஜா. ஆரம்ப காட்சிகளில் கொஞ்சம் நமக்கு அந்த கேரக்டர் ஒட்டாமல் இருக்கும் பொழுது அது போக 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 ரொம்ப அசால்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு இதுவில் ஒரு பூஜாவில் சர்பத் வாயின் வந்து கொடுப்பாரு, இல்லை சர்பத் வாயின் வந்துருக்கேன் எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுன்ற அந்த ஒரு சின்ன உடல் மொழி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனர் தானே, அவருக்குள்ளே இருக்கிற விஷயம், அந்த கதையை அவர் உள்வாக்கின விஷயம், அந்த கேரக்டர் அவர் உள்வாக்கின ஒரு விஷயம் வந்து பாராட்டோடு. அது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வயதான தோற்றத்தில் இருக்கும்போது பிரமாதமாக அந்த கேரக்டர் அப்படியே பொருந்தி போகுது, ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறது. குறிப்பாக அந்த தறிக்குழின்னுவாங்க, அந்த தறிக்குழியில் ஒரு தண்ணி மழை தண்ணி எடுத்து அள்ளி ஊற்றுற அந்த காட்சியில் பேசுகிற வசனம் வந்து கஸ்தூர் ராஜா கைத்தட்டலை பெறுகிறார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய மகனாக வராரு, நடிச்சிருக்காரு அவர் அந்த தம்பி, சூப்பராக பண்ணியிருக்காப்புல உண்மையாகவே. அது ரொம்ப ஒரு சைலண்ட்டாக, பெரிய டயலாக்லாம் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக அவர் வாடின அந்த வெறும் அந்த பார்க்குற பார்வை, அவருடைய உடல் மொழி, இதுலேயே அந்த கேரக்டர் அவர் நகர்த்திக்கிட்டு வரார். அதுக்கு இயக்குனர் மிக முக்கிய காரணம் வந்து, ஏன்னா அவர் புதுமுகம் தான் நினைக்கிறேன் வந்து எனக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அந்த இடத்துல பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல அந்த தம்பி. ரெண்டாவது அந்த கேரக்டர் வந்து, ஏன்னா இந்த ஒரு 4 கட்டமாக நடக்குது இந்த கதை வந்து, ஒரு 80களில் ஆரம்பித்து 4 கட்டமாக நடக்குது. அந்த 4 கட்டமாக நடக்கும்போது அந்த இருக்கிற கேரக்டர்லாம், அந்த உருவங்கள், குறிப்பாக வந்து அந்த கெட்டப்பு, இதெல்லாம் வந்து நம்பும்படியாக மாற்றிருக்காரு இயக்குனர் வந்து. இந்த கதையின் நாயகன் கூட அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கிறப்போ அதன் பிறகு கொஞ்சம் உடம்பு பூசினா மாதிரி ஆகி அப்புறம் தாடி வளர்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது கதையின் நாயகி, அந்த பொண்ணு ஒரு அந்த பையன் மேலே ஒரு காதல் இருக்கும், அந்த காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, சுற்றி அந்த கட்டுப்பாடுகள் இருக்கும், இந்த உறவினர்களுடைய இதுவெலாம் இருக்கும், நம்ம அப்பா அம்மா மீறி அந்த காதலை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு பெரிய டைலாக்லாம் கிடையாது, வெறும் பார்வையாலே கடத்திட்டு போகிற ஒரு கேரக்டர் வந்து. குறிப்பாக அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது குடத்தில் இந்த சோப்பு போடுற ஒரு காட்சி ஒன்று இருக்கும், சோப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த காட்சி ஆகட்டும். அப்புறமா வந்து இந்த இன்ட்ரோல் பிளாக்ல நடக்கிற ஒரு சம்பவம், அந்த பெண் பதற ஒரு பதறல் வீட்டுக்குள்ளே, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக எல்லா கேரக்டரும் நிறைய புதுமுகங்கள் நடிக்கிறேன். குறிப்பாக கஸ்தூராஜாவுடைய தம்பியாக ஒருத்தர் வர்றார், அவர் ஃபாரின் போயிட்டு வரும்பொழுது, அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் 90 காலகட்டங்களில் அந்த ட்ரங்க் பொட்டி அப்படி வச்சுட்டு இந்த வாசனை பவுடரு, கோடாரி தைலம் எல்லாத்தையும் பிரித்து இவங்களுக்குன்னு கொடுப்பார் வந்து. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அவர் ஒரு கிணத்துல போய் குளிக்க போவாப்புல, குளிக்க போனோடனே ஒரு ஃபாரின் சோப்பு, ஒரு ஃபாரின் சிகரெட் பேக்கெட்டு, அதில் ஒரு லைட்டர் இதெல்லாம் வச்சு கொண்டு போய் அதை வச்சுட்டு இது பண்ணால் அதை ஒருத்தர் எடுத்து அப்படி முகந்து பார்ப்பார் வந்து. இது வந்து சின்ன சின்ன காட்சிகள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப நுட்பமாக இயக்குனர் பண்ணியிருக்காரு வந்து. இந்த படம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகிறது, செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு களத்தை நோக்கி போகும் அப்படின்போது இல்லை, இந்த கதை ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த கதை சொல்ல வர விஷயம் அப்படின்பொழுது, ஏன்னா இதில் ஒரு பெரிய திருப்புமுனையான காட்சிகள், அதிரடியான காட்சிகள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு வாழ்வியல் அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. நான் கூட இவர் பொன்வண்ணன் இயக்கத்தில் சோழலட்சுமி நடித்த படம் வந்து ஜமீலாவா இல்லை நதிக்கரைன்லாம் தெரியல, அது கூட பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய இதில் வந்து இந்த தலாக் சொல்கிற ஒரு முறையை வச்சு ஒரு கதை, ஒரு கன்னட எழுத்தாளருடைய நாவலை இது பண்ணியிருப்பாங்க. அது கூட வேற ஒரு ஜானராக இருக்கும். இது முழுக்க முழுக்க படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக அந்த தமிழ் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு படமாக
இவங்க வெளிநாட்டுக்கு ஏன் போகிறாங்க, அந்த போகிறதுனால என்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எந்த விதமான ஜிகுணாத்தனமும் இல்லாமல் அது பாட்னு அவர் கேமரா போட்டு நீங்கள் ரைட் போங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கள் இருக்கலாம். ஒரு கட்டத்தில் வந்து இது ஒரு கமர்ஷியல் படமா, ஒரு ஆர்ட் ஃபிலிமா, அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி படமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துது வந்து. இது கமர்ஷியலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் தோணுது வந்து. ஏன்னா அவள் பேர் தமிழர் சிஏ எடுக்கும் பொழுது இந்த டைரக்டர் ஏன் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மசாலா படத்தை எடுத்துகிட்டு போகலாம் என்ற கேள்வி இருந்தது. அவருக்குள்ளே நான் இப்படி தாங்க ஒரு படம் எடுப்பேன், ஒரு வாழ்வியில் சொல்லக்கூடிய படமாக எடுப்பேன் அப்படின்பொழுது இந்த படம் அந்த வரிசையில் சேர்ந்து வந்து. அதெல்லாம் மீறி கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிற ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கான ஒரு நீதின்னு கூட சொல்லலாம் வந்து. அது என்னன்னு சொன்னால் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்டும் வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து கிளை கதைகள் இல்லாதனால நிறைய இடங்களில் போர் அடிக்குது வந்து. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர் சம்மந்தப்பட்ட படமாக ஒரு சாதாரண ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்னடா இது வந்து ஒரு இஸ்லாமியர் சம்மந்தப்பட்ட கதையாகவே எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு அவன் மனசில் அதுவும் தோணும் வந்து. இதெல்லாம் மீறி கிளை கதைகள் இந்த படத்தில் இருந்திருந்தால் இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக வந்து ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கலர் கோட், குறிப்பாக கடையநல்லூர் அந்த செங்கோட்டை வழியாக கேரளா திருவனந்தபுரம் போகக்கூடிய அந்த அண்ணாச்சிப்பட தோட்டம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒரு டாப் ஆங்கிளில் காமிக்கிறது வந்து. அப்புறம் மேலே ஒரு ட்ரெயின் போகும் பாலத்தில், கீழே வந்து ரோட் போகிற அந்த காட்சிகள். மியூசிக் வந்து சாம் சிஎஸ் வந்து இந்த அரபிக் பாடலாக அது உருது பாடலான்னு தெரியல, அது ரொம்ப இனிமையாக கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வந்து. இதெல்லாம் மீறி ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான படம் பார்க்கணும் அப்படின்றவங்க வந்து ஹபீபியை தாராளமாக போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.